அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேசிவான ஒரு காம்போ வந்து நடக்க போகுது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். ஆக மொத்தம் நீங்க தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் யாரோட வந்து அஜித் சார் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எவர் கிரீன் காம்போ அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு காம்போன்னு சொல்லலாம். ஸோ டீட்டெயிலா பேசுவோம். மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். அதாவது அஜித் சார் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 61 படம் நடிச்சிட்டாரு. 62வது படம் விடாமுயற்சி படம், 63வது படம் குட் பேட் அக்லி. இந்த 2 படங்களுமே பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல இருக்கு. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வரப்போகுது, அதனால இதை வந்து நம்ம சேர்க்க வேணாம். 61 படம் நடிச்சு முடிச்சு வெளி வந்துருச்சு. இத்தனை படங்கள்லயுமே அஜித் சார ஸ்டைலிஷா காமிச்ச ஒரு இயக்குனர் யாருன்னு கேட்டா ஒவ்வொரு அஜித் ரசிகனும் யோசிக்காம சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுவர்தன். சோ இது வரைக்கும் அவர் நடிச்சதுலேயே பாத்தீங்க அப்படின்னா என்னடா இப்படி இருக்காரு மனுஷன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வியந்து பார்க்க வச்ச ஒரு படம் பில்லா. அதுக்கு முன்னாடி அஜித் சார நிறைய படங்கள்ல மாசாவும் பார்த்திருப்போம், கிளாஷாவும் பார்த்திருப்போம், ஸ்டைலிஷாவும் பார்த்திருப்போம். இருந்தாலும் இப்படி ஒரு லுக்ல நம்ம பார்த்ததே இல்லையடா அப்படின்னு வாய பழக்க வச்சு பார்க்க வச்ச ஒரு படம் பில்லா படம். 2007 ரிலீஸ் ஆகுது. இதுவரைக்கும் இந்த ஒரு தரத்துல இப்படி ஒரு ஸ்டைலான லுக்ல இந்தியால ஒரு நடிகர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு படம் பில்லா படம். அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2012ல பில்லால வந்து எந்த அளவுக்கு ஸ்டைலிஷா இருந்தாரோ அதே மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா அதை விட பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லுக் இருக்கணும். ஏன்னா பில்லா கூட ஆரம்பம் படத்துல பயங்கரமான ஒரு லுக்ல இருப்பாரு, செம்ம ஸ்டைலிஷான ஒரு லுக்ல இருப்பாரு. ஒரு போலீஸ் ஆபீசராகவும் சரி, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வில்லன் ரோல், ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஸோ அதுலயுமே வரக்கூடிய காஸ்டியூமா இருக்கட்டும் பயங்கர ஸ்டைலிஷான ஒரு படமா இருந்தது. ஸோ இந்த 2 படத்தை அஜித் சாரோட கெரியர்ல மறக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அஜித் ரசிகனும் எப்படா இந்த காம்போ வந்து வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட பாட்ஷா படத்தை ரீமேக் பண்ண போறாங்கன்ற ஒரு தகவல்லாம் வந்ததுன்னு கூட நம்ம பேசினோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்த தகவல் நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி பேசியிருப்போம். ரொம்ப வருஷம் சொல்லிட்டேன்னா ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே பேசியிருப்போம். அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பிகின் மூட்ஸ் டிவில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ், அது என்ன ஃபங்க்ஷன் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா வந்துட்டு எக்ஸ் வலைதளத்துல பெரிய லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. விஷ்ணுவர்தன் சார்ட்ட கேபிஒய் பாலா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாரு. பில்லா 1 பார்த்துட்டோம், பில்லா 2 பார்த்துட்டோம், பில்லா 3 எப்ப சார் பார்க்க போறோம், நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாரு. அதுக்கு விஷ்ணுவர்தன் சார் வந்து சிரிச்சுட்டேவும் பில்லா 3க்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வேற ஒண்ணு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ நாங்க வந்து இப்பதான் சார் கேள்விப்பட்டோம், நீங்க அஜித் சார், யுவன் சங்கர் ராஜா சார் 3 பேரும் மறுபடியும் எப்ப ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. சோ அதுக்கு வந்துட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. சோ இது வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே போதும், அது வந்து நடக்க போதுன்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்குதான் வந்து பேன் இந்தியன் மூவின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரு டான் படம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுக்கும் அது வந்து பழைய படம் ரஜினி சார் நடிச்ச படத்தை ரீமேக் பண்ணி ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆரம்பமும் அந்த ஒரு டோன்ல இருந்து அது ஒரு போலீஸ் ஆபீசர் கதையா மாறி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோன்ல கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த 2 படங்களுமே வந்துட்டு பேன் இந்தியன் படமா ரிலீஸ் ஆகிறதுக்கான அத்தனை தகுதிகளும் இருந்த ஒரு படம், இன்டர்நேஷனல் கண்டென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் இந்தியன் படம் அப்படின்றது வந்து பெருசா வந்து இல்ல, அதை பெருசா இவங்களும் அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல அதனாலதான் அவங்க ட்ரை பண்ணல. ஸோ இப்போ இந்த ரீசெண்டா ஒரு 4-5 வருஷம் அதை பாகுபலிக்கு அப்புறம் தான் இந்த பேன் இந்தியன் மூவி அப்படின்னு ஒரு விஷயமே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப விஷ்ணுவர்தன் சாரும் அஜித் சாரும் இணைஞ்சா கண்டிப்பா வந்துட்டு அது மிகப்பெரிய லெவலில் ஒரு பேன் இந்தியன் படமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம் தானே சொன்னாரு, எப்படி நீ கன்ஃபார்ம் பண்றேன்னா கண்டிப்பா அது நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ, முக்கியமா எந்த மாதிரியான படமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சோ அதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டியும். ஏன்னா நம்மளே நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருப்போம், நீங்க வந்து போய் செக் பண்ணலாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அஜித் சார், விஷ்ணுவர்தன் சார், யுவன் சங்கர் ராஜா இணைய போறாங்க. ஆனா அது வந்து பாட்சான்றதை நம்ம வந்து பேசியிருந்தாலும் கூட இன்னொரு படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ராஜராஜ சோழனோட ஒரு அவர் வாழ்ந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க இல்லையா. சோ அதை பத்தின ஒரு படமா இருக்க போது அவர் பாலகுமாரன் நினைக்கிறவர் இறந்துட்டாரு.
மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். ஸோ அவரோட உதவியில வந்துட்டு கதை திரைக்கதையெல்லாம் எழுதுறாங்க. இது வந்து பேசிட்டு இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட 100% ஒரு உண்மையான விஷயம் தான். ரீசெண்டா நேசிப்பாயா படத்தோட ஒரு இன்டர்வியூல வந்துட்டு விஷ்ணுவர்தன் சார்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது, இது நடந்ததா சார் உண்மையான்னு கேட்கும்போது 100% இது வந்து உண்மை, இன்னமும் எனக்கு அந்த கதை வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த இன்டர்வியூ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த கதைக்களம் மறுபடியும் அந்த கதையை ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான படமா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பா ஒரு பேன் இந்தியன் மூவியா இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மறுபடியும் ஒரு ஸ்டைலிஷான அஜித் சாரை, அதாவது ராஜராஜ சோழன் கதை இல்லை அப்படின்னா வேற ஒரு கதைக்களமா இருந்தா ஒரு ஸ்டைலிஷான அஜித் சாரை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை இந்த ராஜராஜ சோழனோட கதை தான் மறுபடியும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அதை தான் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துல அஜித் சாரை பார்க்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான படம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும், இது எத்தனாவது படமா இருக்கும்? ஏன்னா வந்துட்டு இப்ப 63வது படம் குட் பை அக்லி படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த படம் சிறுத்தை சிவான்னு நம்ம பேசியிருந்தோம். அப்படி இல்லைன்னா நீலா இருக்கலாம், பிரசாந்த் நீலா இருக்கலாம்னு நம்ம பேசியிருந்தோம். ஒருவேளை வந்து சிவா சாருக்கு பதிலா இப்ப இவர் ஹிந்தில இருந்து இப்பதானே வந்திருக்காரு, ஸோ வந்து டாக்ஸ் வர போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து விஷ்ணுவர்தன் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை அது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா பிரசாந்த் நீல் படத்துக்கு அப்புறம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இவரை படம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாந்த் நீல் படமா இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்து அடுத்தடுத்து சலார் 2 இருக்கு, என்டிஆர் படம் இருக்கு, இதெல்லாம் முடிச்சு நீங்க வாங்க, அதுக்குள்ள நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன்னு கூட பிளான் பண்ணலாம். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும், முக்கியமா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க, என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதை தாண்டி அஜித் சார் படங்கள் சொல்லவே தேவையில்லை. எப்ப எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்றது நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது. நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தாலும் ஃபைனலா அபீஸ்ல என்ன தகவல் வருதோ அதை பொறுத்து தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லலாம், அஜித் சாரோட அடுத்தடுத்த லைனப் எல்லாம் கேட்கும்போது அடுத்த லெவலுக்கு அஜித் சார் போக போறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்துட்டு குட் பை அக்லி விடாமுயற்சி படம், விடாமுயற்சி ஹாலிவுட் தரத்துல இருக்கு. குட் பை அக்லி ஒரு விதமான ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோன்ல மார்க் ஆண்டனி பார்த்திருப்போம். இன்னைக்கு 2K கிட்ஸ்கா இருக்கட்டும், பழைய நம்ம 90s கிட்ஸா இருக்கட்டும், 80s கிட்ஸ் வரைக்கும் போய் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா குட் பை அக்லி இருக்க போது. அதற்கு அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வா ப்ராஜெக்டா இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மாதிரி போனாலும் கூட அது எப்படின்றது நமக்கு தெரியாது. ரூரல் சப்ஜெக்டா இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர்ந்து இழுக்கும். அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது எந்த மாதிரியான ப்ராஜெக்டா இருக்குன்னு. அதுக்கு அடுத்து பிரசாந்த் நீல், அப்புறம் வந்துட்டு விஷ்ணுவர்தன், அது முன்னாடி வராரா பின்னாடி வராரா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து சுதா கங்கரா இப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது பெரிய லைனப், பெரிய பெரிய படங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு பேன் இந்தியன் படங்களா இருக்கு. ஸோ வந்து அஜித் சாருக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய லைனப் இருக்கு. வேற மாதிரியான ஒரு இடத்துக்கு போக போறாரு அப்படின்றத நம்ம அடிச்சு சொல்லலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், விஷ்ணுவர்தன், யுவன், அஜித் சார் 3 பேரோட காம்போல ஒரு தரமான படைப்பு, தரமான படம் இருக்கு. அது எப்பன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது 64வது படமா, 65வது படமா, 66வது படமா அப்படின்றது தெரியல. எந்த படமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் ஷீட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.